அன்பும் கண்மணி சேர்ந்ததுனால வெண்ணிலா கடுப்பாகிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்புக்கும் கண்மணிக்கும் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதும் வெண்ணிலா செம கடுப்பாகி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இத்தனை நாளா அந்த கண்மணி தான் நான் பழி வாங்கணும்னு நினச்சேன். இனிமேல் அன்பு உங்களையும் சும்மா விட மாட்டேன். என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, என்னை நம்ப வச்சு இது எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா அன்பு. இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ்ந்துடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். உங்களை 2 பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் நிம்மதியா அப்படின்னு இங்கே வெண்ணிலா செம கோவத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அன்பும் கண்மணியும் அவங்க எப்போவுமே இணை பிரியாமல் அவ்வளவு பாசத்தோட 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க அன்புக்கு ஆஃபீஸ் கூட போக விருப்பம் இல்ல. கண்மணியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதேவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவு அந்யோன்யமா 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு கண்மணிக்கு திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்குது? அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்றாங்க. செக் பண்ணனும் பாசிட்டிவ்னு பார்த்ததும் கண்மணிக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அன்புக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாங்க. ஓ, முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஃபோன்லயே சொல்லு அப்படின்னு அன்பு சொல்றாங்க. இல்ல நீங்க நேர்ல வந்தா தான் அத சொல்ல முடியும். அப்பதான் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அன்பும் அப்படி என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் கண்மணி என்ன விஷயம் சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம் சொன்னல. சொல்லு, நான் என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லு கண்மணி அப்படின்ட்டு அன்பு கேட்குறாங்க. உடனேவும் கண்மணி அந்த கோவில்ல ஒரு தொட்டில் அவங்களுக்கு பிரைஸ் விழுந்துச்சுல, அதை எடுத்து காமிச்சு சொல்றாங்க. இதே மாதிரி நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்ட்டு. அதை கேட்டதும் இங்கே அன்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே உன் கண்மணியை தூக்கி சுத்துறாங்க. என்ன இந்த சந்தோஷமான விஷயத்த நீ சொன்னதுக்கு, ஓ, எங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா கிட்ட சொன்னால் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கன்ட்டு சிவகாமி கிட்டே சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாத்திட்டையும் சொன்னதும் எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை. இந்த நேரத்தில் பாட்டி அதை கேட்டுட்டு இது இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்காக நின்றுட்டு இருக்காங்க. இது வெண்ணிலாவுக்கும் தெரிய வருது. வெண்ணிலாவும் கடுப்பாயிட்டு இருக்காங்க. சரி, எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.